மத்தேயு 6ஆம் அதிகாரம் வசனம் 9. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பரமபிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. ஆஃப்டர் திஸ் மேனர் therefore pray ye, your Father which art in the heaven, hallowed be thy name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. Their kingdom come, they will be done in the earth as it is in the heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day your daily bread. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us your debts as we forgive your debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையில் நின்று எங்களை இரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமேன் என்பதே. And lead us not into temptation, but deliver us from evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. இது தினத்தில் பார்த்திங்கன்னா, நான் ஆக்டிங் டிரைவராக ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா பேரூர், ஈசிஆரில் இருக்க பேரூர் நெமிலி பீச்சு பக்கத்தில் குடிநீர் நன்னீராக மாற்றுற இடத்துல ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் கடல் கொஞ்சம் பின்னாடி தான் இருந்தது. இப்போ அந்த குளோபல் வார்மிங் சொல்லி அந்த இடத்துல அந்த கடல் அரிப்பு, மண், கடல் நீர்மட்டம் உயருதுன்றதை நேற்றைய தினத்தில் நான் அந்த இடத்துல பார்த்தேன். அது இல்லாமல் அது எப்படி நம்ம தடுக்கலாம்னா, உலகம் ஃபுல்லாக இருக்கிற இந்த நம்ம தேவையில்லாமல் செலவு பண்ணுற அந்த காரியத்துக்கு எனர்ஜியை வேஸ்ட் பண்ணுற அந்த இதுலேருந்து நம்ம மிச்சம் பண்ணோன்னா அந்த அழிவை தடுக்க முடியும் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு திங்கிங். அந்த பனிப்பாறையெல்லாம் கரையிறது நிறுத்தலாம் அப்படின்ற மாதிரி என்னோடய திங்கிங் நான் சொல்கிறேன், என்னோடய ஒப்பீனியன். நம்ம எல்லாருமே உலகத்தில் வாழ்கிற அனைத்து மக்களும் இதில் ஒன்றாக சேர்ந்தால் மட்டும்தான் அதை நிப்பாட்ட முடியும் ன்றதை நான் ஒரு சின்ன ஒரு கருத்தாகவும் வைக்கிறேன். மெய்யான தேவன் நம்மளை எல்லாத்தையும் ஒன்று கூட்டுறார், சேர்க்குறார் அப்படின்றது தெரியணும். இதில் மாநிலங்கள், கண்ட்ரி இதெல்லாம் கூட இதில் ஒப்புதல் பண்ணியிருந்தாலும் கூடாத காரியம். பூமியில் இருக்க அனைத்து மக்களும் நம்ம வாழ்வது, அடுத்த ஒரு ஜென்ரேஷன் நம்ம கொண்டு போகிறது நம்ம கையில் தான் இருக்குது. இப்போ நம்ம வாழ்கிற மக்கள் கையில் தான் இருக்குதுன்றதை நம்ம தெளிவுபடுத்தி அதில் பார்க்கலாம். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா, நம்ம வாழ்கிற வாழ்க்கை இதுக்கு ஆகாரத்துக்கும் அப்புறம் நம்மளுடைய ஜென்ரேஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் கஷ்டப்படக்கூடிய வாழ்க்கையில் கஷ்டப்படாமல் வாழ்கிறதுக்கு நம்ம இப்போ கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்க கண்டுபிடிப்புகள், உதாரணமாக நம்ம தேவைகள் இன்க்ரீஸ் ஆகிறதுனால ஒரு பக்கம் அழிவும் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றது மாதிரி கூட எடுத்துக்கலாம். அது இல்லாமல் தேவனோட ராஜ்யத்தை பற்றி அவருக்கு சொன்னேன். அவரோட ராஜ்யம் 1000 வருஷம் அரசாட்சியில் இறந்தவர்கள் கூட உயிரோடு வருவாங்க. நாங்கள் எதுக்கு ஒருத்தங்களை இறந்தவொடனே புதைக்கிறோன்னு பார்த்திங்கன்னா, அவங்க அடுத்த ஒரு வாழ்க்கை இருக்குது, அந்த வாழ்க்கைக்கு நாங்கள் ஆயத்தமாகிறது தான் நாங்கள் முன் வச்சு நாங்கள் அதை பண்ணுறோன்றதெல்லாம் அவருக்கு சொன்னேன். நிறையா பேசணும், நிறையா காரியங்கள், அதெல்லாம் விவரிக்க முடியாது. எல்லாம் கடவுளுக்கு தெரியும். நல்ல விஷயங்கள், ஆதாமை பற்றியும் ஏவாளை பற்றியும் சொல்லியிருந்தேன். அப்புறம் முஸ்லீம் எப்படி பிரிஞ்சாங்க பைபிளில் இருந்துன்றதை பற்றியும் சொல்லியிருந்தேன் அவர்கிட்ட. இயேசு கிறிஸ்து எதுக்கு இந்த பூமிக்கு வந்தார் அதை பற்றியும் அவர் சொல்லியிருந்தேன். இப்போ இந்துக்களில் ஃபாலோ பண்ணுறவங்க ஒருத்தங்க இறந்ததுக்கு அப்புறம் அவங்க அவங்க மோட்சத்தை அடையிறதுக்கு நம்ம இங்கேயே சில சடங்குகள் செய்வோம் குளத்தில் போயிட்டு. அதை நம்ம இறக்கிறதுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து நம்மளோட பாவங்களை மன்னிக்கணுன்றதுக்கு நம்ம இப்போயே நம்ம பூமியில் வாழும் போதே நம்ம செய்யணும். அவங்க இறந்தவங்களுக்கு நம்ம செய்கிறோம், இறக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு செய்யணும் அப்படின்றத நான் அவருக்கு தெளிவுபடுத்தினேன்.
அதுவும் அத்தாரிட்டி உள்ள சர்ச்சில் தான் நம்ம அதை செய்ய முடியும். அந்த சர்ச் வந்து சர்ச் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் லேட்டர் டே சைன்ஸ் அந்த சர்ச்சாக இருக்குது. பிற்காலத்து பரிசுத்தவான்கள் சபை. அது வந்து பார்த்திங்கன்னா லிட்டில் மவுண்ட், சென்னை லிட்டில் மவுண்ட் சைதாப்பேட் கோர்ட் பக்கத்தில் இருக்குது. இந்த சைடில் போஸ்ட் ஆஃபீஸ் பக்கத்தில், இந்த ஃபோஸ்ன்ற ஒரு ஷோரூம் பக்கத்தில் இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த சபை வந்து நம்மளுக்கு அங்கே எல்டர்ஸ்லாம் இருக்காங்க. அவங்க சொல்லுவாங்க. ரிட்டன் மிஷினரிஸும் இருக்காங்க, கப்புள் மிஷினரிஸும் இருக்காங்க. சபையை பற்றி, சபைக்கு வாங்க, நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம். நம்ம லைஃப்பில் பூமியில் வாழ்கிறதுக்கு அர்த்தம் நம்மளுக்கு வந்து அந்த சபையில் கற்றுக் கொடுப்பாங்க. இதுக்கு தான் நம்ம வாழணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் படிக்க போகிற வசனம் யோவான் 8ஆம் அதிகாரம் வசனம் 1. இயேசு ஒலிவ மலைக்கு போனார். ஜீசஸ் வெண்ட் unto the mount of the Olives. வசனம் 2. மறுநாள் காலையிலே அவர் திரும்பி தேவாலயத்திற்கு வந்தபோது ஜனங்கள் எல்லோரும் அவரிடத்திற்கு வந்தார்கள். அவர் உட்கார்ந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். And early in the morning he came again into the temple, and all the people come unto him, and he sat down and drew out them. வசனம் 3. அப்பொழுது விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ வேதபாரகருக்கும் பரிசேயருக்கும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, and the scribes and Pharisees forgot unto them a woman taken in the adultery, and when they had set her in the midst. வசனம் 4. போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் காலுமாய் பிடிக்கப்பட்டாள். They say unto him, Master, this woman was taken in the adultery, in the very act. வசனம் 5. இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிடப்பட்டு இருக்கிறது. நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள். Now Moses in the laws commandment used that such shall be stoned, but when stayest thou. வசனம் 6. அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படியே சொன்னார்கள். இயேசுவோ பணிந்து விரல்னாலே தரையிலே எழுதினார். This day said tempting him, they make have to the curses him, but Jesus stooped down and with his finger we written the ground as triggered the hands them not. வசனம் 7. அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டபடி இருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லி. So when they continued asking him, he lifted up himself and said unto them, he that is without sin among you, let him first cast a stone at her. வசனம் 8. அவர் மறுபடியும் குனிந்து தரையில் எழுதினார். And again he stooped down and we right hand the ground. வசனம் 9. அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனச்சாட்சியினாலே கடிந்து கொள்ளப்பட்டு பெரியவர் முதல் சிறியவர்களுக்கும் ஒவ்வொருவர்களாய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார். அந்த ஸ்திரீ நடுவே நின்றாள். And they which and hear in begin convenient by their own concerns went unto once the one by one beginners and the elders, even unto the last.
And Jesus was left alone, and the woman standing in the midst. வசனம் 10. இயேசு நிமிர்ந்து பார்த்து ஸ்திரீயை தவிர வேறு ஒருவரையும் காணாமல், ஸ்திரீயையும் உன்மேல் குற்றம் சாட்டுபவர்கள் எங்கே? ஒருவருமாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார்கள். When Jesus had lifted up himself and showed no knee but the woman, he said unto her, Woman, where are those? Then he caused yet no man condemned thus. வசனம் 11. அதற்கு அவர்கள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவனை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை. நீ போ, இனி பாவம் செய்யாது என்றார். She said, No man, Lord. And Jesus said unto her, Nature do condemn man, thee go, and sin no more. வசனம் 12. மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஒளியிலே நடந்திருப்பான் என்றார். Then speak Jesus again unto them, saying, I am light of the world. He that followeth me shall not walk in the darkness, but shall have the light of the life. வசனம் 13. அப்பொழுது பரிசேயர்கள் அவரை நோக்கி, உன்னை குறித்து நீயே சாட்சி கொடுக்கிறாய், உன்னுடைய சாட்சி உண்மையாய் இருந்தாயானால் என்றார்கள். The Pharisees therefore said unto them, Thou bearest record of yourself, the record is not true. வசனம் 14. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, என்னை குறித்து நானே சாட்சி கொடுத்தாலும் என் சாட்சி உண்மையாய் இருக்கிறது. ஏனெனில் நான் எங்கே இருந்து வந்தேன் என்றும் எங்கே போகிறேன் என்றும் அறிந்திருக்கிறேன். நீங்கள் நான் எங்கே இருந்து வருகிறேன் என்றும் எங்கே போகிறேன் என்று அறியீர்கள். Jesus answered and said unto them, God, I bear record of myself, yet me record is true. For I can know whence I come and whither I go, but you cannot tell whence I come and whither I go. வசனம் 15. நீங்கள் மாமிசத்துக்கு ஏற்றபடி நியாயத்தீர்க்கிறீர்கள், நானோ ஒருவனையும் நியாயத்தீர்க்கிறதில்லை. He judged after the flesh, I judged no man. வசனம் 16. நான் நியாயத்தீர்த்தால் என் தீர்ப்பு சத்தியத்தின்படியும் இருக்கும். ஏனெனில் நான் தனியாய் இருக்கவில்லை, நானும் என் அனுப்பின பிதாவும் இருக்கிறோம். And yet if you judge me, judgment is true. For I am not alone, but I am the Father that sent me. வசனம் 17. 2 பேருடைய சாட்சி உண்மை என்று உங்கள் நியாயப்பிரமாணத்திலும் எழுதியிருக்கிறதே. It is the alone written in the year laws, that the testimony of the 2 men is true. வசனம் 18. நான் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறேன், நான் இருக்கிறேன், என்னை அனுப்பின பிதா என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறார் என்றார். I am one that bear witness of myself, and the Father that is sent me bear witness of me. வசனம் 19. அப்பொழுது அவர்கள், உம்முடைய பிதா எங்கே என்றார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, என்னையும் அறியீர்கள், என் பிதாவையும் நீ அறிவீர்கள். நீங்கள் என்னை அறிந்திருக்கிறீர்களானால் என் பிதாவையும் அறிவீர்கள் என்றார். Then said they unto them, Wherein this Father? Jesus answered, He nature can have me, near me, Father. If you hadn't can have me, he should never can have me, Father also. வசனம் 20. தேவாலயத்தில் இயேசு உபதேசம் பண்ணுகிற பொழுது தாம் தரும பெட்டியருக்கும் இடத்தில் அந்த வசனங்களை சொன்னார். அவருடைய வேலை இன்னும் வராதபடியினால் ஒருவனும் அவரை பிடிக்கவில்லை. Those words and speak Jesus in the treasury, as he drew out in the temple, and no man laid hands on him, for his
யுவர் வாஸ் நாட் ஹீ கம். வசனம் 21. இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நான் பேசுகிறேன், நீங்கள் என்னை தேடி உங்கள் பாவங்களினாலே சாவீர்கள். நான் போகிற இடத்திற்கு வர உங்களால் கூடாது என்றார். Then said Jesus again unto them, I go my way, and he shall as shake me, and shall end it in your sins. Whither I go you cannot come. வசனம் 22. அப்பொழுது யூதர்கள், நானே போகிற இடத்திற்கு வர உங்களால் கூடாது என்கிறீர் என தன்னைத்தானே கொலை செய்து கொள்கிறவனோ என்று பேசிக்கொண்டார்கள். Then said the Jews, will he kill himself, because he said, whither I go you cannot come. வசனம் 22. அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் தாழ்வில் இருந்து உண்டானவர்கள், நான் உயர்வில் இருந்து உண்டானவன். நீங்கள் இந்த உலகத்தில் இருந்து உண்டானவர்கள், நான் இந்த உலகத்தில் இருந்து உண்டானவன் அல்ல. And he said unto them, he heard from in defeat, I am from above, you are of this world, I am not of this world. வசனம் 24. ஆகையால் நீங்கள் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன். நான் அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் என்றார். I said therefore unto you, that he shall die in your sins. For if you believe not that I am he shall die in your sins. வசனம் 25. அதற்கு அவர்கள், நீ யார் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நான் ஆதி முதல் உங்களுக்கு சொல்லியிருக்கிறவராயிருந்தான். Then answered they unto him, who art thou? And Jesus said unto them, even the same that I say unto you from the beginning. வசனம் 26. உங்களை குறித்து பேசவும் நியாய தீர்க்கவும் எனக்கு அநேக காரியங்கள் உண்டு. என்னை அனுப்பினவர் சத்தியமுள்ளவர். நான் அவரிடத்தில் கேட்டவைகளையே உலகத்திற்கு சொல்கிறேன் என்றார். I have many things to say and to the judge of you, but he that sent me is true, and I speak to the world those things which I have heard of him. வசனம் 27. பிதாவை குறித்து பேசினீர் என்று அவர்கள் அறிந்திருந்தார்கள். Then he understood not that speak to them of the Father. வசனம் 28. ஆதலால் இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனை உயர்த்தின பின்பு நானே அவர் என்று நான் என் சுயமாய் ஒன்றும் சொல்லாமல் என் பிதா எனக்கு போதித்தபடியே இவைகளை சொன்னேன் என்று அறிவீர்கள். Then said Jesus unto them, when he have lifted up the Son of Man, then shall he know that I am he, and that I do nothing of myself, but as my Father hath taught me, I speak these things. வசனம் 29. என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவர்களே நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர்கள் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். And he that sent me with me, and the Father hath not left me alone, for I do always those things that please him. வசனம் 30. இவைகளை அவர் சொல்லி இருக்கையிலே அநேகர் அவர்களிடத்திலே விசுவாசம் வைத்தார்கள். As he speak these words, many believe on him. வசனம் 31. இயேசு தாம் விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்திலே நிலைத்து இருந்தால் மெய்யாகவே என் சீஷராயிருப்பீர்கள். Then said Jesus to those Jews which believed on him, let you continue in your word, then had he me the disciple in did it. வசனம் 32.
சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். And ye shall know the truth, and the truth shall make you free. வசனம் 33. அவர்கள் அவர்களை பிரதி உத்தரமாக, நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியாய் இருக்கிறோம், நாங்கள் ஒரு காலமும் ஒருவருக்கும் அடிமையாய் இருக்கவில்லை, விடுதலையாக்குவீர்கள் என்று நீர் எப்படி சொல்கிறீர் என்றார்கள். Then he answered him, We be Abraham and seed, and were never in bondage to many man. Now sayest thou, Ye shall be made free. வசனம் 34. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிறவன் ஒருவனும் பாவத்திற்கு அடிமையாய் இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். Jesus answered him, Verily, verily, I say unto you, whosoever commitment sin in the servant of sin. வசனம் 35. அடிமையானவன் என்றென்றைக்கும் வீட்டிலே நிலைத்திரான், குமாரன் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறார். And the servants abide not in the house forever, but the Son abideth ever. வசனம் 36. ஆகையால் குமாரன் உங்களுக்கு விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாக்குவீர்கள். If the Son therefore shall make you free, ye shall be free indeed. வசனம் 37. நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியார் என்றும் அறிவேன், ஆனாலும் உங்களுக்குள்ளேயே என் உபதேசம் இடம் பெறாதபடியால் என்னையே கொலை செய்த தேடுகிறார்கள். Know that he had the Abraham seed, but he seek to kill me, because my words had no place in you. வசனம் 38. நான் என் பிதாவினிடத்தில் கண்டதை சொல்கிறேன், நீங்களும் உங்கள் பிதாவினிடத்தில் கண்டதை சொல்கிறீர்கள் என்றார். I speak that which I have the seen with me the Father, and he do that which he has seen with your father. வசனம் 39. அதற்கு அவர்கள், ஆபிரகாமே எங்கள் பிதா என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளாய் இருந்தால் ஆபிரகாமின் கிரியைகளை செய்வீர்களே. They answered and said unto him, Abraham is your father. Jesus said unto them, If an Abraham child, you will do the work of the Abraham. வசனம் 40. தேவனிடத்தில் கேட்டிருக்கிற சத்தியத்தை உங்களுக்கு சொன்னேன், மனுஷனாகிய என்னை கொல்ல தேடுகிறீர்கள், ஆபிரகாம் இப்படி செய்யவில்லையே. But now he seek to kill me, a man that had told you the truth, which I have the heard of God. This did not Abraham. வசனம் 41. நீங்கள் உங்கள் பிதாவின் கிரியைகளை செய்கிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், நாங்கள் வேசித்தனத்தினாலே பிறந்தவர்கள் அல்ல, ஒரே பிதா எங்களுக்கு உண்டு, அவர் தேவன் என்றார்கள். Ye do that did this of your fathers. Then said they to him, We be not born of the fornication. We have one Father, even God. வசனம் 42. இயேசு அவர்களை நோக்கி, தேவன் உங்கள் பிதாவாய் இருந்தால் என்னிடத்தில் அன்பாய் இருப்பீர்கள், ஏனெனில் நான் தேவனிடத்தில் இருந்து வந்து இருக்கிறேன், நான் சுயமாய் வரவில்லை, அவரே என்னை அனுப்பினார். Jesus said unto them, If God were your Father, we will have me, for I proceed forth and come from God. Natural come I, but he sent me. வசனம் 43. என் வசனத்தை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள், என் உபதேசத்தை கேட்டு மனதில்லாத இருக்கிறீர்கள் அல்லவா. We do he not understood my speech, even because he that cannot hear me words. வசனம் 44. நீங்கள் எங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள், உங்கள்
பிதாவினுடைய இச்சைகளின்படியே செய்ய மனதாக இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலை பாதகனாயிருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியினால் அவன் சத்தியத்திலே நிலைத்திருக்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமாய் இருந்தபடியால் அவன் பொய் பேசுவதும் தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். He hear of your father, the devil, and the lust of your father we will do. He was a murderers from the beginning and abode not in the truth, because there is no truth in him. When he speaketh a lie, he that speaketh of his own, for he is liar, and this father of it. வசனம் 45. நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்லுகிறபடியினாலே நீங்கள் என்னை விசுவாசிக்கிறதில்லை. And because I tell you that truth, he believe not me not. 46. என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? நான் சத்தியத்தை சொல்கிறதற்காக நீங்கள் என்னை விசுவாசிக்கிறதில்லை. Which if you convenient me of sin, and if you say the truth, you way do not unbelieve me. வசனம் 47. தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறான். நீங்கள் தேவனாலே உண்டாயிராதபடியினால் செவி கொடாமல் இருக்கிறீர்கள் என்றார். He that is the God hath God words, he therefore hear them not, and because he hear not of God. வசனம் 48. அப்பொழுது யூதர்கள் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, என்னை சமாரியர் என்றும் பிசாசு பிடித்தவன் என்றும் நாங்கள் சொல்கிறது சரிதானா என்றார்கள். Then answered the Jews and said unto them, say we not will that thou art a Samaritan and hast a devil. வசனம் 49. அதற்கு இயேசு, நான் பிசாசு பிடித்தவனானால் நான் என் பிதாவையே கனம் பண்ணுகிறேனே, நீங்கள் என்னை கனவீனம் பண்ணுகிறீர்களே. கரெக்டாக சொல்லிட்டாரு. Jesus answered, I have the not and devil, but I the honor me the Father, and he do dishonor me. வசனம் 50. நான் எனக்கு மகிமையை தேடுகிறதில்லை, அதை தேடி நியாய தீர்க்கிறவர் ஒருவர் இருக்கிறார். And I seek not many own glory. There is one that is seeketh and judge it. வசனம் 51. ஒருவன் என் வார்த்தையை கை கொண்டால் அவன் என்றென்றைக்கும் மரணத்தை காண்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். Verily, verily, I say unto you, if a man keep my saying, he shall never see death. வசனம் 52. அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, நீ பிசாசு பிடித்தவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறோம். ஆபிரகாமும் தீர்க்கதரிசிகளும் மரித்தார்கள். வசனம் 52. அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, நீ பிசாசு பிடித்தவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறோம். ஆபிரகாம் தீர்க்கதரிசிகளும் மரித்தார்கள், நீயோ ஒருவன் என் வார்த்தையை கை கொண்டால் என்றென்றைக்கும் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்றாய்.
Then said and Jews unto him, Now we can know that thou hast the devil. Abraham is dead, and the prophets, and thou sayest, If you man and keep my saying, he shall never test of death. வசனம் 53. எங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் நீ பெரியவனா? அவர் மரித்தார், தீர்க்கதரிசிகளிலும் மரித்தார்கள். என்னை நீ இப்படிப்பட்டவனாயிருக்கிறாய் என்றார்கள். Yet thou greater than your father Abraham, which is dead, and the prophets are the dead. When makest thou thyself? வசனம் 54. இயேசு பிரதியுத்தரமாக, நானே மகிமைப்படுத்தினால் அந்த மகிமை வீணாயிருக்கும். என் பிதா என்னை மகிமைப்படுத்துகிறார், அவரையே உங்கள் தேவன் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். Jesus answered, If you honor myself, my honor is nothing. It is my Father that is honored me, for whom he say that he is your God. வசனம் 55. ஆயினும் நீங்கள் அவரை அறியவில்லை, நான் அவரை அறிந்திருக்கிறேன். அவர் அறியேன் என்று சொல்லுகிறவனாயில் உங்களைப் போல நானும் மெய்யானவனாய் இருப்பேனே. அவரை நான் அறிந்து அவருடைய வார்த்தைகளை கை கொண்டு இருக்கிறேன். Yet he have not known him, but I known him, and if I should say, I known him not, I shall be a liar like unto you. But I known him, and keep his saying. வசனம் 56. உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாய் இருந்தான், கண்டு களி கூர்ந்தான் என்றார். Your father Abraham rejected to see my days, and he saw it and was glad. வசனம் 57. அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, உனக்கு இன்னும் 50 வயதாகவில்லையா? நீ ஆபிரகாமை கண்டாயா என்றார்கள். Then said the Jews unto them, Thou art not yet 50 years old, and hast thou seen Abraham? வசனம் 58. அதற்கு இயேசு, ஆபிரகாம் உண்டாகிறதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். Jesus said unto them, Verily, verily, I say unto you, before Abraham was I am. வசனம் 59. அப்பொழுது அவர் மேல் எரியும்படி கல்லுகளை எடுத்து கொண்டார்கள். இயேசு மறைந்து அவர்களை நடுவே கடந்து தேவாலயத்தை விட்டு போனார். Then took they up and stone to cast at him. But Jesus hid himself and went out of the temple, going toward the midst of them, and so passed by.